good morning, welcome to கமகம. இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பரான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் சர்க்கரை பொங்கல். இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு பார்த்துட்டு வந்துடலாம். ஓட்ஸ் சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 1 கப், நெய் தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அடுப்பில். இதில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்டில் கூட சக்கரை பொங்கல் பண்ணலாம், தினையை வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, இப்போ காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிடணும், தினை இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஓட்ஸில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், குவிக்காக பண்ணிடலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் வரும், அந்த ரா ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல ஒரு அரோமா வருது. இந்த டைமில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்ம ஓட்ஸை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இதையும் நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய் நல்லா கோட் ஆகிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக வச்ச இந்த பாசிப்பயிறு, இதை இப்போது அதே பேனில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பருப்பை நல்லா இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள், இப்போ இதில் இந்த வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாதி அளவு தண்ணியை மட்டும் சேர்த்தா போதும். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்க்குவோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த பருப்பும் ஓட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதாவது கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த சிரப்பை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து அந்த வெல்லம், அந்த ஓட்ஸு, பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும்போது முந்திரி, திராட்சை இதெல்லாம் தான் தாளித்து சேர்ப்போம். இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணும்போது அது ஒட்டாமல் அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பர் ஸ்வீட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரெண்ட்.